இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உளுந்த வடை தான். உளுந்த மாவுல வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்குருவோம். அதோட கொஞ்சம் மிளகு இந்த மாதிரி இடிச்சுமே சேர்த்திருக்கேன். சைட் பை சைடா பாயாசமும் செஞ்சிருந்தேன். நான் உளுந்த வடைக்கு எப்பவுமே மாவு மிக்சியில தான் ஆட்டுவேன். பாருங்க உளுந்த வடை எவ்வளவு சூப்பரா கிறிஸ்பியா வந்திருக்குதுன்னு. மேல நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டாவுமே இருக்கும். அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாயசம், தேங்காய் சட்னி, அதோட உளுந்த வடை தான். ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. அன்னைக்கு லஞ்சுக்கு சைடிஷா கறி வடை தான் செஞ்சிருந்தேன். இந்த ரெசிபி நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இந்த ரெசிபியோட லிங்க் இந்த வீடியோல டேக் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. இந்த கறி வடை வந்து போன்லெஸ் மட்டன், சிக்கன், பீஃப் எல்லாத்துலயுமே செய்யலாம். நல்லா டேஸ்டாவே இருக்கும். நான் இன்னைக்கு போன்லெஸ் மட்டன்ல தான் செஞ்சிருந்தேன். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அன்னைக்கு லஞ்சுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சுட சுட சோறு, அதோட கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்து செஞ்ச சாம்பார் தான். சைடிஷா இந்த கறியோட செஞ்சிருந்தேன். ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் மெனு இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.